பிரியமான சகோதர சகோதரிகளே, டயர்டாக இருக்கிறீங்களா? ஆமாவா? ஒரு குட்டி பையன் சொல்கிறான் பாருங்கள், ஆமாம் அப்படின்னு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த ஒரு புனித வார நிகழ்வு என்பது தாய் திருச்சபை விரும்புகிறது. எப்படி விருப்பம் என்றால், மக்கள் எல்லாரும் ஒன்று கூட வேண்டும், ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை தியானிக்க வேண்டும் என்று. ஆக இப்படி ஒரு நீளமான ஒரு பாடுகளுடைய வரலாற்றை கேட்ட பிறகு நாமும் ஒரு சில சிந்தனைகளையாவது வீட்டிற்கு செல்ல வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். இந்த நாளில் இந்த சிந்தனைகள் நம்முடைய மனதிலே ஓட வேண்டும் என்றுதான் இன்றைய ஒரு மறையுரை. இயேசுனுடைய ஆளுமைத்தன்மையைத்தான் நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டும். அவரிடம் விளங்கிய இறைப்பற்று, அவரிடம் விளங்கிய தைரியம், என்ன வந்தாலும் சரி எருசலேமை நோக்கி நான் செல்வேன், அது ஒரு வெற்றியின் பவனி, என்னுடைய எதிர்நோக்கு எல்லாம் உலகிலே நிகழக்கூடிய அனைத்து விஷயங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு தந்தையாய கடவுள் விரும்பிய அந்த இறை ஆட்சியை நிறுவுவதே அவருடைய இலக்கு. எனவே தான் பார்க்கிறோம், தந்தை மீது கொண்டுள்ள நம்பிக்கை, தந்தை மகனுக்கு வெளிப்படுத்திய திருவுளம், இறை ஆட்சி, மன உவப்போடு இந்த பாடுகளை மீட்டு கொண்ட அல்லது ஏற்றுக்கொண்ட ஒரு தைரியம்தான் இயேசுவை இவ்வாறு பயணம் செய்ய அழைக்கிறது. அதே போல் இதில் நடக்கிற நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் ஒரு தியானத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், மனதில் வைக்க வேண்டும். இவ்வளவு தூரம் இயேசு பயணித்தாலும், அவருடைய ஆளுமைத்தன்மை இருந்தாலும், தைரியம் இருந்தாலும், இறைப்பற்று இருந்தாலும், மக்களுடைய ஒரு இயல்பு தன்மையை நாம் தியானிக்க வேண்டும். மக்களின் நிலையற்ற தன்மை. இன்று குருத்தோலை ஞாயிறு ஓசனா பாடிய இதே கூட்டம்தான் புனித வெள்ளி அன்று ஒளிக ஒளிக என்று கத்துவதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு அவருடைய எதிர்நோக்கு தந்தை. நம் மக்களாகிய நமக்கு நாம் மகிழ்ச்சி இருந்தால் ஓசானா, துன்பம் வந்தால் ஒளிக, இப்படியற்ற ஒரு நிலையற்ற ஒரு மனநிலையை இந்த ஒரு நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆக முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழியனான இயேசுனுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதோடு தம் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டார். இந்த வசனம் தான் நமக்கு தேவை. இவ்வளவு பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய முகத்தை கற்பாறையாக்கி கொண்டார். எதற்காக கற்பாறையாக்கினார்? இறைவன் இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர். இங்கு நடப்பது எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த உலகம் தந்தையை சார்ந்து இல்லை. இந்த உலகம் நான் அப்பத்தை பெற்று கொடுத்ததாலும் புதுமைகளை செய்ததாலும் மக்கள் என்னை போற்றுகிறார்கள். எனவே இந்த சொற்கள், மனநிலை எல்லாம் மாறிவிடும். நான் என்னுடைய பயணம் இறுக்கமான ஒரு பயணம், அதாவது என்ன நேர்ந்தாலும் என்னுடைய பயணத்தில் மாற்றம் இல்லை என்ற ஒரு நிகழ்வை மையப்படுத்திய தன் முகத்தை இறுக்கப்படுத்தி கொண்டு நான் செல்வேன், வெற்றியை நோக்கி பயணிப்பேன் என்ற ஒரு மனநிலை. இரண்டாவது வாசகத்தில் பார்க்கிறோம், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக மீண்டும் இந்த மகனான இயேசு தந்தைக்கு கீழ்ப்படிவதையே நோக்கமாக கொண்டிருந்தார். அவருடைய எதிர்நோக்கு எல்லாம் தந்தை என்ன வெளிப்படுத்துகிறாரோ, தந்தையினுடைய திருவுளம் என்னவோ அதற்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார் என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு உணர்த்துகின்றது. நற்செய்தியிலே பார்த்தால் இயேசுனுடைய உடல் வேதனையை விட மனவேதனை தான் அதிகம். அவர் கொண்டிருந்த மனவேதனை தான் அதிகமாக இருக்கும். உடல் வேதனை நமக்கெல்லாம் தெரிந்தது தான், வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல், இருமல், இதையெல்லாம். ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு வலி, மனவலி. இந்த மனவலியில் இன்று நாம் எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமே, யாரும் இதில் விளக்கு அல்ல. குருவானவரிலிருந்து எல்லாருமே இந்த சமுதாயத்தில் வாழுகிற நாம் எல்லாருமே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம்,
ஒரு வகையான மனவேதனையில் இருக்கிறோம். யாரிடம் சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு மனநிலை, எங்கு பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை, ஏமாற்றக்கூடிய ஒரு மனநிலை. ஆக என்னை அடுத்தவர், என்னை உலகம் எப்படி சொல்லுகிறதோ என்ற ஒரு மனநிலை. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மனவேதனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படி மனவேதனைக்கு உட்பட்டவர்களுக்குத்தான் இயேசு இன்று இந்த காரியத்தை சொல்லுகிறார். காரணம், அவருடைய மனவேதனையை நாம் புரிந்து கொள்வோம். அவர் அனைவராலும் கைவிடப்படுகிறார். முதல் மனவேதனை, அவர் அனைவராலும் கைவிடப்படுகிறார். குடும்பத்தில் இன்றைக்கு நடக்கலாம், எங்களுடைய உத்தரவர வாழ்க்கையில் நடக்கலாம். எல்லாமே மனிதர்கள் தானே, மனிதர்களுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் அதே போலத்தான் இயேசுனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவரிடம் இருந்த அத்தனை மக்களும் அவரை கைவிட்டு போகிறார்கள். இரண்டாவதாக, அவரோடு நெருக்கமாக இருந்த யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலும் காட்டி கொடுப்பது என்பது இயல்பாக இருக்கிறது. நாம் ஒருவரை நம்பித்தான் நம்முடைய காரியங்களை அல்லது நம்முடைய வெளிப்பாடுகளை, நம்முடைய குடும்ப அனுபவங்களை, நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நேரம் வருகிற போது நம்முடைய நம்பிக்கை கொண்ட நம்முடைய நண்பர்களை காட்டி கொடுக்கிற ஒரு மனநிலையை இருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்கிறோம் பேதுரு. அழகான ஒரு அப்போஸ்தலர், நல்ல தைரியம் கொண்ட ஒரு நல்ல அப்போஸ்தலர். ஆனால் அவர் இயேசுவை மறுதலிக்கிறார். இது இயேசுவுக்கு மனவேதனையை தருகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறோம், அவரை சார்ந்த சீடர்கள் எல்லாருமே ஓட்டம் எடுக்கிறார்கள். யாரும் அவரோடு இருந்ததாக நாம் பார்க்கவில்லை, எல்லாருமே ஓட்டம் பிடிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறோம், மக்கள் கூட்டம் ஒரு பிடிப்புத்தன்மை. என்ன வகையான பிடிப்புத்தன்மை? தீமையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிடிப்புத்தன்மை. அதுதான் யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம். அவருக்கு உரியவர்களிடம் வந்தார், அவர்களோ அவருக்கு உரியவரை கண்டுகொள்ளவில்லை, மாறாக அவரை ஒதுக்கி வைத்தார்கள். ஒளி அவர்கள் மக்களை தேடி வந்தது. மக்கள் விருப்பமோ ஒளியை அல்ல, இருளையே தேடி நின்றார்கள். பிரியமானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். எது எல்லாம் இயேசுவுக்கு மனவேதனை கொடுத்தது, எதுவெல்லாம் இன்று நமக்கு மனவேதனையை தருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உரியவரிடம் வந்தார், அவர்களோ அவரை விரும்பவில்லை, மாறாக உலகத்தையே விரும்பினார்கள், இருளையே விரும்பினார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறோம், பிலாத்து விடுவிக்க வேண்டிய அதிகாரம் இவன் கையில் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது, பவர். எந்த ஒரு சக்திக்கும் இவன் விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் அவன் செய்கிற காரியம் கை கழுவி விடுகிறான். இதே போலத்தான் நம்முடைய குடும்பத்தில் பார்க்கிறோம். பெற்றோர்களாகிய நாம் எத்தனை முறை நம்முடைய பெற்றோர்களுக்கு, கூட பிறந்தவர்களுக்கு என்ன செய்கிறோம்? கை கழுவுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் நேரம் வருகிற போது நாம் பார்வையால் கூட அந்த ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இதைத்தான் பிலாத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, இருந்த போதிலும் இயேசுவை விடுவிக்க மனம் இல்லை. எனவே தான் அவன் கை கழுவி விடுகிறான். எனவே இப்படி மனவேதனையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நற்செய்தி மட்டுமல்ல, ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 32வது வசனம். உமக்கு அனைத்தும் தெரியும். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 32வது வசனம். இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் இயேசு சொல்கிற வசனத்தை பாருங்க, நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு தந்தையை பிடித்து கொள்கிறார். என்ன துயரம் வந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றல் யார் என்றால் தந்தை. பலர் விட்டு ஓடி போய் விடலாம், பலர் என்னை முறைத்து பார்க்கலாம்,
பலர் எனக்கு குழி தோண்டலாம், பலர் என்னை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது, மகனே மகளே, நீ மன வேதனையோடு இருக்கிறாய், உனக்குள்ளே கடவுளுடைய ஆற்றல் இருக்கிறது, உன்னை படைத்தவர் உன்னோடு இருக்கிறார். எந்த ஒரு மனவேதனையிலும் நீ தனிமை இல்லை, மாறாக உன்னை படைத்த கடவுள் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், உன்னை படைத்த கடவுள் உன்னை தெரிந்தவராயிருக்கிறார். எனவே தந்தையாய கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார். ஆற்றலும் வல்லமையும் செய்யக்கூடிய பவர் யாரிடம் இருக்கிறது என்றால் உன்னை உருவாக்கிய கடவுளிடம் இருக்கிறது. உலகம் வெறுக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தி என்னாலும் அழியாது. அதற்கு அடுத்தபடியாக ரோமேருக்கு எழுதப்பட்ட மடலிலே 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் 8:31, இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? உனக்குள்ளே இருக்கிற கடவுள் உன்னோடு இருக்கிறார். எனவே அதாவது கடவுள் உன் சார்பில் இருக்கும்போது உனக்கு எதிராக எந்த தீமை வந்து உன்னை தாக்கிடும். இதைத்தான் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நேரம் வருகிற போது, மனவேதனை அடைகிற போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நாடுவதை விட நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை நாம் எழுப்ப வேண்டும். நான் அழகு உள்ளவன், கடவுள் எனக்கு படைத்து வைத்திருக்கிறார், அத்தனை உறுப்புகளையும் கொடுத்து என்னை மாற்றியடைய செய்திருக்கிறார். அவரை காண்பதிலும் அவருடைய திருவுளத்தை நாடுவதிலும் அவர் என்னை தள்ள மாட்டார், எனக்குள்ளே ஒரு ஆற்றல் உண்டு என்பதை அந்த கொடுத்த கடவுளை நாடுவது தான் இந்த ரோமேருக்கு எழுதப்பட்ட மடலில் 8:31 பார்க்கிறோம். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? மனிதன் தானே, அவன் அழிந்து போகிறவன் தானே, அவன் நிலை வாழ்வை பெற்றவன் அல்ல, அவனும் அழிந்து போவான். ஆனால் அழியாத கடவுள் அவர் ஒருவரே. அதற்கு அடுத்தபடியாக இணைச்சட்ட நூல் 31வது அதிகாரம் 8வது வசனம், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகைக்காதே. மனவேதனையோடு அனுபவிக்கிற மக்களாகிய நமக்கு கடவுள் சொல்லுகிற இந்த வசனங்கள் தான் இந்த வாரத்தில் நமக்கு உந்து சக்தியை கொடுக்கும். கடவுள் நம்மை விரும்புகிறார், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், கடவுள் நம்மை மீண்டும் மீண்டும் அவருடைய பாதத்தில் வர வைக்கிறார். புனித வாரத்தில் குடும்பமாக அமர்வோம், குடும்பமாக திருப்பலியில் பங்கெடுப்போம், குடும்பமாக ஆண்டவருடைய மாட்சியை காண்போம். ஆமென்.